இந்த பட்டணத்திலே ஒரு வெளிச்சமா வைத்திருக்கிறோமே. உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை அழைத்து ஒவ்வொரு காரியங்களையும் அவருடைய கைகளை ஆண்டு கொடுப்பார். நோவாவை அழைத்து பெரிய பேழைகளை பாருங்க, உலகத்தில் உள்ள சகல மிருக ஜீவன்களும் அந்த பேழைக்குள்ள வருமென்றால், யானை வருமென்றால், ஒட்டக சிவிங்கி வருமென்றால் பாருங்க, ஒட்டக சிவிங்கி எவ்வளவு உயரமான ஒரு மிருகம். ஆமீன். யானை எவ்வளவு ஒரு பலமுள்ள ஒரு மிருகம். அப்போ அதெல்லாம் அந்த நோவாவின் பேழைக்குள்ள வரும்படியாய் எவ்வளவு ஒரு பலமுள்ள ஒரு பேழை, ஒரு ஒரு கப்பல், ஒரு போட், அதை பெரிய ஒரு பேழையன் ஆலயம் மாதிரி கட்டி வைத்திருப்பார். கட்ட ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார், அந்த பலத்தை கொடுத்திருப்பார். நோவாவின் குடும்பம் மாத்திரம்தான், இப்போ நாங்கள் எங்கள் குடும்பம் மாத்திரம் நிற்கிறது போல நோவாவின் குடும்பம் மாத்திரம்தான் அந்த பேழையை கட்டும்படியாய் முயற்சித்தார்கள். ஆமீன். நோவாவின் மகன், மருமகள், தாய், தகப்பன் அப்படின்னு அவர்கள் குடும்பம் மட்டும்தான் அந்த பேழையை கட்டினார்கள். இன்றைக்கு நாங்களும் குடும்பமாக நிற்கிறோம். அநேகர் வந்தார்கள், போனார்கள். அநேகரால்